குறிப்பா அந்த குலதெய்வங்கள எந்தெந்த மாதங்கள்ல வழிபடலாம்? இல்ல இந்த நாட்கள் அந்த மாதிரி என்னைக்கு வழிபடலாம் சார்? தெய்வத்தை பொறுத்து இருக்கு. ஆ. இப்போ அம்மன்னா ஆடி மாதம் சிறப்புன்றுவோம். ம். மித்த தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனின்னா உத்திரத்துக்கு. குலதெய்வம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உத்திர சிறப்பு தான். பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். அந்த மாதிரி தை பிறந்தாலே குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்லாம் சொல்றாங்களே தை சார். மாதம் எப்பவுமே வந்து அதிலேருந்து முன்னேற்றம் தானே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தட்சிணாயனம் உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவோம். அப்போ தையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஜாதக கட்டத்தில் கிளாக் வைஸ் தான் எல்லோட கிரகத்தை எண்ணுறது. இப்படி கிளாக் வைஸாக தான் எண்ணுவோம். அப்போ தைங்கிறது எந்த மாதம் வரும்னா நம்ம ராசியில் மகர ராசியில் வரும். அதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். மகர சங்கராந்தின்னு அது தை மாதம் ஆரம்பிக்கும். அப்போ அதுலேருந்து மேலே பார்த்து தான் எண்ணிட்டு வந்தீங்கன்னா உச்ச குரு வரக்கூடிய இடம் வந்து மகரத்தில் கடகத்தில் இருக்கும். அப்போ இது வரைக்கும் மேலே வாக்க போகிறதுனா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிற காரணமே தான். ஏன்னா உச்ச குருவை நோக்கி நீங்கள் பயணத்தை போகிறீங்க. அப்போ தையிலேருந்து எல்லா விஷயங்களும் தொட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் நல்லா இருக்குங்கிறது. அதாவது யதார்த்தத்தையும் ஜோதிடத்தையும் கலந்த பதில் தான் அதில் இருக்கணும். யதார்த்தமாக சொன்னால் நம்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக அப்படி ட்ரெடிஷ்னலாக சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு. ரீசன் என்னென்னா இதுதான், தையிலேருந்து எல்லா விஷயமும் மேலே பார்க்க செழிப்பாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களாம் என்ன சார் பண்ணுறது? அதாவது முதல்ல சொன்னல ஜாதகம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்னு வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. பிரசன்னம் போனீங்கன்னா 4ஆம் இடத்தை வச்சுட்டு தான் குலதெய்வத்தை எடுத்து கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாதவங்க என்ன இப்போ ஜென்ரலாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் ஒரு படி மண்ணை எடுத்து வச்சு வீட்டில் கும்பிடலாம் வைக்கலான்லாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி யார் டெடிக்கேஷனாக இருக்கிறோம்?